பார்த்தேம்மா. அத்தை மகன் இருக்கான அமரன் அவனை போய் அவனை பையனை திருமணம் செய்யணுமா? அவனை பார்த்தாலே பிடிக்கல. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. மனசு சரியில்லை. இப்போது ஆதியை காணிக்கு போலாமா? தெரியுமா? எனக்கு நீ குரல் கொடுக்கணும். எப்படி கூப்பிடுவேன்? சத்தமே இல்லாம கூப்பிடணும். சத்தம் வரக்கூடாது. கூப்பிடு. கோட்டை உள்ள நுழைகிறேன். ஜாக்கிரதை காவல். நீ ஜாகிரதையா காவல் இருக்கணும். காவலுக்கு இருக்கிறியா? காவலுக்கு நான் இருக்கிறேன். நான் உன்னை நம்பிதான் நான் போய் படுக்க போறேன். கழுத்தில் இருக்கக்கூடிய முத்தாரத்தை அறுத்து சென்றால் நாட்டு மக்கள் பசித்திரும். அறுத்து எறிய முத்தாரத்தை கடமை முடிச்சிடணும். ரெடி? அவனுக்கு தெரியும். அவன் எஸ்எல்சி பாஸ். நீ தானே போயிரு கம்னாட்டி. தயாரா? ரெடி. 1 2
தயார் நல்லா தயார் இல்ல ரெடியா இருக்கிறா ரெடியா இருக்கா 1 2 என்னம்மா இதுக்கு ஆண் பிள்ளை இருக்கிறதுல பெண் பிள்ளைக்கு வாங்குறீங்க அடுத்தபடி தயாரா ரெடி 1 2 அப்பா அது யாரு எந்த நாட்டு எதுவும் அவர் பேருன்னு என்ன விசாரிச்ச பிறகு அப்புறம் தண்டனை கொடுங்கப்பா அவனுக்கு தூக்கு மாட்டா நீ மாட்டி கொண்டாட்டி அவன் எனக்கு மாட்டிக்கிறான் அவன் யாரு எங்க இருந்து வந்து எதுக்காக அவனுடைய நாமதேயம் நாம் கண்டது நாடு கலிங்கனாரு என பெயரோ பலிங்கன் நாட்டு மக்கள் பசியால் வாடிக்கொண்டிருக்காங்க எந்த நாட்டில் பொன் போல் இருந்தாலும் சரி அதை களவாடி செல்வது வழக்கம் களவாட வந்து அகப்பட்டு பேசி விடுவாங்களே காவல்னா கெட்டிக்கான காவல்ல உசாரா கையை களவா பிடிச்ச காவார் இவன் யார் தெரியுமா நாட்டு பொறுப்புள்ளவரன் அதனால நாட்டு வறுமை தாண்டவாடி கொண்டிருக்கிறது பொன்பொருள் கிடையாது மக்கள் வறுமையில் வாடிருக்காங்க இருக்கும் இடத்துல எடுத்து இல்லாத ஏழை மக்களுக்கு வாரி வழங்கக்கூட வள்ளல் அதனால ஒரு கடவுள் பெண்ணா இருக்கிறான் ஆகையால அவனுக்கு ஏதோ ஒரு பட்டம் பதவி கொடுத்தா அவன் நாட்டு மகளை தொகுதியத்தை வச்சு பாதுகாப்பால என்ன வேலை காலியாக்குது என்ன வேலை காலியாக்குது அது நீ கைவிடா தளபதி பொறுப்பு இருக்குல்ல